உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்களை கொடுக்க போகுது? மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கு பிறக்குதோ இல்லையோ உங்களுக்கு தான் பிறந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். நான் 3 பேரை சொல்லியிருக்கேன். மீனோ, மிதுனோ, தனுசு. இந்த சனி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற 3 பேர் நீங்கள் தான். சிம்மம் கூட சொல்லலாம். இந்த 3 இப்போ 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் உலக புகழ் பெறுறீங்க. சாதாரண லெவலில் இருந்தனா மிகப்பெரிய அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி தான அப்போ அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. வீடு கட்ட போகிறீங்க, சொந்த வீடு வாங்க போகிறீங்க, சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராசியில் சனி பகவான் உடம்புலே உட்காந்துட்டார். அப்போ என்ன ஆகும், தப்பே பண்ண விடமாட்டார். லைட்டாக அப்படி கொஞ்சம் ஜாலியாக நோ 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 4 மணிக்கு எந்திரிக்கணும், ஜாக்கிங் ஓடணும், ஜிம்முக்கு போகணும், உடம்பை பார்க்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும். ஒரு நீட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டாக்கிடுவார். இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ராசியில் சனி பகவான் இருக்கும்போது உழைப்பு தரும் வெற்றி எல்லாம் பண்ணுவார், அதிகாரத்தை தருவார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா இருந்தால், மீனராசிக்காரங்களை ராஜாவாக்கி ராஜா மாதிரி, அதாவது யானை மேலே உட்கார வச்சு அழகு பார்க்குறது யாருன்னா சந்திரன். சந்திரனுடைய வீடு கடகம். அங்கே தான் குரு பகவான் வந்து உச்சம் பெறுகிறார். அப்போ குரு சந்திர யோகம். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாகவே 5 கூடியவனாக சந்திரன் இருப்பதால் யோகங்களை தருகிறார். இந்த வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு போகணுங்கிறது ஆசை, அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. இந்த வரைக்கும் இதை செய்யணுங்கிறது என் லட்சியம், அந்த லட்சியத்தை அடைஞ்சிடுவீங்க. உங்கள் லட்சியமும் கனவும் நிறைவேறப் போகிறது. 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது குழந்தை வரப்போகிறது. 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் என்னும் பொழுது யோகங்கள், பந்தயங்கள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. இதில் மிக முக்கியமான விஷயமே 5ஆம் இடத்துக்கு குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியத்தை. அப்போ குரு பகவான் பாக்கியத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது. நான் விளையாட்டாக ஆரம்பித்தேன் சார், அது என்னடானா பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். விளையாட்டாக ஆரம்பிக்கிறது அது பிக்கப் ஆகி போகிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். பிஸ்னஸ் நீங்கள் நினச்சி போல, பிஸ்னஸ் அதுவே போகுது, அதுவே டெவலப் ஆகுது பண்ணுறவை. அடுத்ததாக குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாயிடும். தீய நண்பர்கள் சகவாசம் இருந்தால் அதெல்லாம் ஒழிஞ்சு விடும். அப்போது உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அடுத்ததாக உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குரு பகவான் உடம்பை பார்க்கும், உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது. சில பேர் ஆயுசுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், ஆயுசு பறி போயிடும் அப்படியே பயப்படுவாங்க. அவர்களுக்கெல்லாம் குரு பகவான் உடம்பை பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் சரியாகும். ராசியிலே சனி பகவான் இருப்பது அடிஷனல் டமாக்கா. ஆனால் இது இத்தனையும் கொடுக்கின்ற குரு பகவான் புகழை தரார், பணத்தை தரார், பெருமையை தரார், எல்லாம் தரார். 12ஆம் இடத்துல ராகுவை மறந்துட்டீங்க. ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பழைய கேஸ் எல்லாம் வெளியே வரும். பழைய கேஸு, அண்ணே இது வணக்கண்ணே, இது 2020 அண்ணே வணக்கண்ணே, இது நடந்து 7 வருஷம் ஆகுது அப்படிங்கிற பழைய கேஸ் எல்லாம் எந்திரிச்சு வெளியே வரும். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். போலீஸு, கட்ட பஞ்சாயத்து, கைது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஸோ அப்போது ஏதாவது ஒரு விஷயம்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அல்லது நான் 2 விஷயம் தான் சொல்லுவேன் மீனராசிக்காரர்களுக்கு. இஃப் த ப்ராப்ளம் கண்டினியூஸ், இந்த பழைய பிரச்சனைகள் வருதா, எய்தர் யூ ஷூட் ஆர் செட்டில். ஒன்று அதை வராதபடி ஷூட் பண்ணிடுங்க, அல்லது அதை செட்டில் பண்ணிடுங்க. மீனராசிக்காரர்கள் அவதூறு பிரச்சாரங்களால், விஷமிகளால், அல்லது வந்து தொடர்ந்த நெகட்டிவ் விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால கடுமையாக பாதிக்கப்படுவீங்க. மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தான் வழி. குரு பகவான் காலையிலே விழுந்துடணும். சோமமங்கலம் சென்று, சோமமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், அங்கே வந்து சந்திரனார் கோயில், அல்லது திங்களூர்னு ஒரு இடம் இருக்குது கும்பகோணம்,
அங்கேயே தான் சந்திரனார் கோயில். அங்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானோடு சேர்த்து வழிபட சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு தாராளமாக 500 மார்க் போடலாம். பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும், இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புனா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு.